Good afternoon, praise Lord. Welcome to this video. எங்கள் கல்லூரியில் என்னையும் என்னுடைய குடும்ப நபர்கள் எல்லாரையுமே வாட்ச் பண்ணுறாங்கன்னு ஒரு நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா ஒருத்தர் சொன்னார், இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ ஈஸ்வரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது 2 தேர்ந்த பிள்ளைகள் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ எங்களை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது. அதில் பார்த்திங்கன்னா நேற்று கூட ஃபைட் நடந்தது. அதாவது நான் இந்த ரெண்டட் ஹவுஸில் நான் இருக்கேன், இதில் ஜப ஊழியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜபத்துக்காக நான் ஜப குறிப்பு வாட்ஸ்அப்பில் நான் போட்டிருந்தேன். அது எங்கள் அம்மாவுக்கு எப்படியோ நியூஸ் போயிருக்கு. எங்கள் அம்மா இதுமாரி பணங்களில் செலவழிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. நான் எல்லா ரூபாவும் அவங்க கையில் கொடுத்துட்டு தினசரி 5 ரூபாவோ ஏதோ நான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தே அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு அவிசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் அப்படி திட்டம் போட்டால் நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா விசுவாசியான நபர் அப்படி தான் திட்டம் போடுறாங்க. அதுக்காக என்னை சத்தம் போட்டாங்க, நீ இங்கே இருக்கிறது தப்பு அப்படின்னு. ஆனால் நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொன்னபடி இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம். ஸோ இப்போ கூட நான் வெளியே போயிட்டு நான் வந்தேன் பாருங்கள். அங்கே ஒரு கடையில் நான் சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் படிச்சிருந்தாலும் எங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய இது இல்லை, பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கடை வச்சு பிழைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நான் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். வேறு கட்டடக்காரங்களோ இல்லையா வேறு எனக்கு தெரிஞ்ச இதில் வேலை வாங்கி தர முடியும், பிழைப்புக்கு வழி ஏற்படுத்தி மாம்சீகமாக செய்ய முடியும். எங்கள் அம்மாவாக இருந்தால் அப்படி தான் அவங்க செய்கிறாங்க. அதை கர்த்தர் கொடுத்தாருன்னு வேறு சொல்லிவிடுவாங்க. நம்ம வீட்டில் நிறைய பெரிய வீடியோஸ் அவங்க எங்கே வராங்க, அவங்களுக்கு எல்லாம் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிவிட்டு அதை கர்த்தர் தான் செஞ்சார் அல்லது செய்ய சொன்னாருன்னு சொல்லுது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அம்மாவே இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, என்ன நினைக்குது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க வரவங்களுக்கும் ஜபம் பண்ண 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் போனாக்கா என்கிட்ட பேசவே பேசாது. நானும் அதே மாதிரி காப்பி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏழை ஜனங்களுக்கு நான் அதை ஹெல்ப் பண்ணிவிட்டு அதை கர்த்தர் தான் செய்ய சொன்னாருன்னு சொல்லலாம். முன்னெல்லாம் அப்படி தான் நடந்திருக்கு. நிறைய ஊழியங்கள் குருமார்கள் நீங்கள் சர்ச்சுக்கு ரெகுலராக வாங்க, நாங்கள் உங்களுக்கு நன்மை தரோம் அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாங்களாம். அது கர்த்தர் அதில் இன்வால்வே ஆகிறதில்ல. இவங்களா ஏதோ பள்ளி, கைத்தொழில் பள்ளி அது இதுன்னு சொல்லி போட்டு இவங்களே ஏதோ ஒரு ஸ்கூல்ஸை நடத்தி அவங்களுக்கு பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழியை ஏற்படுத்திட்டு அதுதான் ஊழியம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் அப்படி தான் நானே அப்படி தான் பார்த்துருக்கேன். பட் நான் அப்படி ரட்சிக்கப்படலை. நான் செய்யக்கூடிய ஊழியம் அதுவும் கிடையாது. அது என்னுடைய ஊழியம் கர்த்தருடைய ஞானங்கள் இன்னும் அதிகமாக நான் பெற்றுக்கொள்கிறது, கர்த்தர் அவருடைய வரங்களில் இன்னும் அதிகமாக வளர்கிறது. அப்படி தானே ஒழிய என்னுடைய மாம்சீக முயற்சிகளை நான் செய்யறது இல்லை. சபைகளில் ஹெல்ப் பண்ணுவேன், சபைகளை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்படியெல்லாம் நான் செய்வேன். கர்த்தர் அப்படி தான் ஞானங்களை தேடுறது தான் என்னுடைய வேலை. ஏன்னா இது நானே ஒரு காரியத்தில் இறங்கி அது ஆபத்தில் முடியலாம் இல்லையா. அதனால் என்னென்ன தனியாலாம் இருக்கிறதுனால நானே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கர்த்தர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு
உத்தரவு இல்லை. இது இதில் சொல்ல வரும்.